இந்த தண்ணி பாட்டில புடிச்சு வச்சுட்டு ஸ்கூலுக்கு வரோம். உங்க வீட்டுல உங்க அம்மா வந்து பாட்டில பிளாஸ்டிக்ல புடிச்சு கொடுக்குறாங்க. நமக்கு அதை குடிக்க நேரமே இல்ல. அதை அப்படியே பைக்கட்டிலேயே வச்சுட்டே இருந்து 2 நாள் 3 நாள் வைக்கிறோம். ஏதோ ஒரு காரணத்துக்காக பள்ளி பையை வந்து வெளியே, அந்த நிறைய பை வெளியே இருக்கு, அது மாதிரி பைய வந்து வெளியே வச்சுட்டு வந்துட்டோம். புத்தக கட்ட வெயில் அடிக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். நல்ல வெயில்ல இந்த தண்ணி பாட்டிலுக்குள்ள இருக்க தண்ணீர் என்ன ஆகும் தெரியுமா? இந்த பாட்டில் இவ்வளவு அழகா வளைவா வருவதற்காக உள்ள வந்து சேர்க்கக்கூடிய பொருளுக்கு பேர் டாலேட். கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்க முடிஞ்சா படி பாருங்க. டாலேட் அதனோட ஸ்பெல்லிங்ல முதல்ல பி இருக்கும். PTHALETE அப்படின்னு பேரு. அந்த டாலேட்டுகள்ங்கிறது பிளாஸ்டிக்களை வளைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய பொருள். அத்தனை பிளாஸ்டிக் பாட்டிலையும் இருக்கும். அது வெறும் இந்த மாதிரி பாட்டில் மட்டும் இல்ல, அது எவ்வளவு விலை கூடிய பிளாஸ்டிக் பாட்டிலா இருந்தாலும் டாலேட்டுகள் வைத்துதான் அதை வந்து வளைச்சிருப்பாங்க. அதுக்குள் வைக்கப்பட்டிருக்க தண்ணீர் வெயில்ல 80 டிகிரி 90 டிகிரி வெயில் பட்டுச்சுன்னா அந்த டாலேட் தண்ணிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வரும். அந்த டாலேட்டுகள் நேரடியாக புற்றுநோயை உருவாக்கக்கூடியது. எவ்வளவு ஒரு அபாயங்கள் நம்ம அருகாமையிலே இருந்து கொண்டிருக்குன்னு பாருங்க. தண்ணீரை நாம் நல்ல வீட்டில் இருந்து வீட்டு கூடைகளில் நம்ம எடுத்துட்டு வருவோம். நமக்கு பிளாஸ்டிக் பாட்டில தண்ணி வேண்டாம். எங்கேயோ தவிர்க்க முடியாத ஒரு சூழல்ல அதை எடுக்கிறோம்னா அது வேற இல்ல. நான் தினம் பிளாஸ்டிக்ல தான் வாங்கி குடிப்பேன், போற இடங்களெல்லாம் பிளாஸ்டிக்ல தண்ணி வாங்கி குடிப்பேன். அது பெரிய சூழலுக்கு நாம் செய்யக்கூடிய தவறு.